இன்றைக்கு இம்மானுவேல் மக்ரான், பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மக்ரான் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஒரு கடிதம் ஒன்று, ஒரு அறிவுரை ஒன்றை மிக தெளிவாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுக்கு சொல்லியிருக்கிறார். அந்த செய்தியும் வெளியாக இருக்கேன்னா, பாலஸ்தீனத்தை தனி நாடாக நாங்கள் அங்கீகரிக்க போகிறோம் என்பதில் மிக உறுதியாக இதுவரைக்கும் மக்ரான் இருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு மக்ரான் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அமைதியை மத்திய கிழக்கில் அடையணுமாக இருந்தால் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும். அதுவும் எப்படிப்பட்ட பாலஸ்தீனமாக இருக்க வேண்டும் என்றால், இஸ்ரேலும் பாலஸ்தீனத்தை அரசாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாலஸ்தீனம், புதிதாக உருவாகிற பாலஸ்தீனமும் இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரிக்க வேண்டும். அதாவது இரண்டு நாடுகள் என்கிற கோட்பாட்டை தான் அவர் கொஞ்சம் விரிவாக சொல்லி இருக்கிறாரு. சொன்னது மட்டுமல்லாம, பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்து ஒரு அரசாங்கமாக ஏற்றுக்கொள்வதால் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் வெற்றி பெற்று விடுவார்கள் என்று கருதுவது தவறானது என்பதையும் அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதே நேரத்தில் பிரான்ஸ் எடுக்கக்கூடிய இந்த முடிவுனால இஸ்ரேலுக்கும் பிரான்சுக்கும் இடையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா எங்களுடைய நாடு சுயாதீனமாக இந்த முடிவை எடுக்க போகிறது. அது மட்டுமல்லாமல் பிரான்சில் இருக்கக்கூடிய யூத குடிமக்களை பாதுகாப்பது என்பதும் எங்களுடைய கடமையாக இருக்கிறது. பாலஸ்தீனர்களுக்கு என்று ஒரு அரசாங்கத்தை உறுதியாக ஆதரிப்பதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். இஸ்ரேலுடைய பாதுகாப்பிலும் நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம் என்று சொல்லி என்ன பண்றானே, அலாதரா நாங்கள் உங்களோடையும் இருக்கிறோம்டா, உங்களோட இருக்கிறோம்ங்கிறதுக்காக அதை அங்கீகரிக்காமல் இருக்க முடியுமா? இப்போ வேற வழியே கிடையாது, அதை அங்கீகரிச்சா தான் உண்டு என்று சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, நெதன்யாகுனுடைய தலையை தடவி ஓங்கி ஒரு கொட்டு போட்டுக்கிறாருங்கிறது மிக தெளிவாக இந்த அறிவிப்பில் நம்ம புரிந்து கொள்கிறோம். அதே நேரத்தில் மீண்டும் நெதன்யாகு ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, பாலஸ்தீன அரசாங்கம் என்றொன்றை உருவாக்க விடமாட்டோம் அப்படின்னு இருக்கிறார். என்னன்னா, தலைவருக்கு தெரியும் ஏற்கனவே யுத்தத்தில் படுதோல்வி அடைஞ்சிட்டோம், பாலஸ்தீன தனி நாடுங்கிற விவகாரத்தை பிரான்ஸ் மாதிரி நாடுகள் எல்லாம் அங்கீகரிச்சுட்டான்னு சொன்னா, நம்ம இனிமே எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது ரெண்டாவது, எலெக்ஷன் கேட்க கூட முடியாது என்கிற நிலை இருக்கிற காரணத்தினால தான் இவ்வளவு ரொம்ப ஆக்ரோஷமாக பாலஸ்தீன தனிநாடுங்கிறத உருவாக்க விட மாட்டோம் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்கிறார் இஸ்ரேலுடைய தற்போதைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு என்கிற சூழல்ல